கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். காதல் வரப்போகிறது. அடடா. ஒரு காதல் வந்துச்சோ வந்துச்சு. அப்படியே புதுமை திருமணம்லாம் நடக்கும். அதை நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்ணுங்க, அதெல்லாம் தெரியாது. சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லுங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேற்று மதம், வேற்று சாதி போன்றவற்றை, அது மாதிரி ஃபாரின் போகணுன்னு ஆசையாக இருக்குது. நான் ஒன்டேரியா போகணும், கனடா போகணும், கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. இந்த வருடம் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி புதிய வியாபார பார்ட்னர்ஸ், அதாவது நமக்கு நல்லது பண்ணுறவன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான சாப்டர் எதுன்னா நமக்கு நல்லது பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறது தான். அதுதான் இருக்கவே மாட்டேங்கிறான். எங்கே போனாலும் நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கும்போது நமக்குன்னே கரெக்டாக வருவான், நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவான். இது வரைக்கும் அவனுக்கு ஏமாற்றவே தெரியாது. நம்மகிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஏமாற்ற கற்றுக்குவான், பழகுவான். நம்ம மூஞ்சி அப்படி. ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். அது என்னமோ தெரியல, எனக்கு வர்ற பார்ட்னர்லாம் என்ன தான் ஏமாத்திட்டு போயிடறான். அப்போ 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் நல்ல பார்ட்னர்ஷிப்பை. கவலைப்படாதீங்க, உங்களை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி, உங்களை நம்பி கொடுத்தோம், இருட்டில் நடக்க விட்றாதீங்க, அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் நடக்கும். அது சும்மா சொல்லிக்கலாம், எல்லாம் இருட்டில் தான் நடக்க விடுவானுங்க. ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது நல்ல ஒரு அது பெரும்பாலும் உங்கள் பார்ட்னர், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்கள் மனைவியவே நீங்கள் வந்து கோஆப்ரேட்டராக போட்டுக்கிறது நல்லது. காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகும்.